ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட எஸ்டிசி சேனலில் டிசிஏ கோர்ஸில் ஒரு ப்ரோக்ராமை எப்படி ஸ்டார்ட் மெனுவில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆடிங் எ ப்ரோக்ராம் டு த ஸ்டார்ட் மெனு. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த விண்டோஸ் கீ ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி லிஸ்ட் பாக்ஸ் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போது இதில் இருக்கிற இந்த இதில் நம்மளுக்கு நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ப்ரோக்ராமு எனக்கு இதில் இந்த மாதிரி ஐகான்ஸாக எனக்கு வரணும், எனக்கு முன்னாடியே தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போது இதில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டடுங்கிறது எனக்கு ஸ்டார்ட் மெனுவில் ஆட் ஆகணும், இங்கனக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த வாய்ஸ் ரெக்கார்டட்னு இருக்கா, இதில் ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணோடனே இங்கே பின் டு ஸ்டார்ட் அப்படின்னு காமிக்குதுல்ல, இந்த பின் டு ஸ்டார்ட்டை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளோட வாய்ஸ் ரெக்கார்டட் இந்த வந்துடுச்சு பார்த்தீங்களா, இங்கனக்குள்ளே வந்துடும். இல்லை எனக்கு இங்கெல்லாம் இந்த மாதிரி நிறையா இப்படி பாக்ஸாக இருக்குது, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு லிஸ்ட்லையே போய் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம திருப்பி இது எனக்கு இங்கே இருக்க வேணாம்னு நினச்சோம்னா அங்கேயே வச்சுட்டு திருப்பி ரைட் கிளிக் பண்ணோம்னா அன்பின் ஃப்ரம் ஸ்டார்ட் அப்படிங்கிறது வரும். அதை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த வாய்ஸ் ரெக்கார்டட் திருப்பி நம்மளுக்கு இந்த லிஸ்ட் பாக்ஸ்குள்ளேயே போயிடும். இது ஸ்டார்ட் மெனுவில் அப்படி ஒரு ப்ரோக்ராமை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது நம்ம இதெல்லாம் சரிங்க சார், எப்படி ஒரு ப்ரோக்ராம் உள்ளே இருக்கிற இப்போ எக்ஸ்ப்ளோரரில் இருக்கிற நம்ம சேமித்து வச்ச உள்ளே இருக்கிற ஒரு ப்ரோக்ராமை எப்படி ஷார்ட்கட்டாக கொண்டு வந்து டெஸ்க்டாப்பில் வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஈஸியாக இங்கேயே எம்டி பிளேஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணோம்னா இங்கே நியூன்னு காமிக்குது இல்லையா, நியூ. இதில் இந்த நியூவில் போனோம்னா மேலே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் உண்டு, அதுக்கப்புறமா ஷார்ட்கட் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. இந்த ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வாட் ஐட்டம் யூ லைக் டு க்ரியேட் ஷார்ட்கட் ஃபார் அப்படின்னு கேட்குது. இதில் இங்கே ப்ரௌஸ் கொடுத்து இந்த ப்ரௌஸை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே லிஸ்ட்டு காமிக்கும். இதில் நம்மளுக்கு எந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை இப்போது டெலிகிராம், இந்த டெலிகிராமை நம்ம கிளிக் பண்ணி இங்கே ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த டெலிகிராம்ங்கிற ஆப்ஷன் நம்மளுக்கு ஷார்ட்கட்டாக நம்மளோட டெஸ்க்டாப்பில் வந்துடுச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆடிங் எ ப்ரோக்ராம் டு த ஸ்டார்ட் மெனு அண்ட் ஷார்ட்கட்.